சரி சரி ரைட். நான் தான் உங்கள் டிரைவர் முத்து. ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்கும். எப்படி ஆரம்பிக்கிறதில்ல. இதான் ஃபஸ்ட் டைம் யூடியூப் சேனல் வைக்கலாம். ஏற்கனவே ஒரு வாட்டி யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். ஏன் இப்படி பேசுகிறேன்னா வண்டி ஓட்டிக்கிட்டே பேசுகிறதுனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். வாய்ஸ்லாம் கொஞ்சம் தெளிவாக கேட்கான்னு தெரில. பட் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபஸ்ட்டு நான் உங்கள் தூத்துக்குடி டிரைவர் தான். இதுக்கு முன்னாடி ட்ராவல் சேனல், அந்த சேனல், இந்த சேனல் வைக்கணும், நிறைய சேனல் வச்சு எல்லாம் போச்சுன்னா சேனல் எப்படி வீடியோ போடணும்னு தெரியாமல் சம்மந்தமில்லாத வீடியோலாம் போட்டு காப்பிரைட் இருக்குது, சேனல் க்ளோஸ் ஆகிடுது. சரி, அதான் புதுசாக ஒரு சேனல் வைப்போம் அப்படின்னு சொல்லி நான் டிரைவர் முத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சேனல் ஓப்பன் பண்ண காரணமே பேசுறதுக்கு ஆள் இல்லாமல் தனிமையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கனால சரி சும்மா எதாவது பேசி சேனலில் போடுவோம் அப்படிங்கிற பார்க்கலாம். ஆனால் சேனலே ஓப்பன் பண்ணியிருக்கேன். மிச்சப்படி ரொம்ப இதெல்லாம் கிடையாது. ஒரு காலத்தில் ரொம்ப ஜாலியாக கலகலன்னு சுற்றிட்டு இருந்தா ஒரு வயசுக்கு அப்புறம் எல்லாமே நம்மளை விட்டு போயிட்டாங்களா இல்லை நான் அவங்கள விட்டு போயிட்டாங்கன்னு தெரில. ஏதோ ஒன்று சோலோ பர்ஃபார்மன்ஸாக தனிமையா அப்படி ஜாலியாக தமிழ்நாட்டை சுற்றிக்கிட்டு இருக்கேன். நம்மளோட வேலையை டிரைவிங் தான். அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் அப்படியே ஜாலியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஜாமுன்னு சுற்றிட்டு இருக்கோம் நம்மளோட வேலை. சரி, ஏன்டா சும்மா சுற்றணும், அதான் யூடியூப்பை பற்றி ஓரளவு தெரியுமே, நமக்கு பேசுறதுக்கு வெளியே தான் ஃப்ரெண்டு இல்லை, சும்மா ஒரு கண்டென்ட் எடுத்து போடுவோம், கொமைச்சாலும் சரி ஜாலி பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அது நல்லாவே கெட்டதாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கிளியரில் மறுபடியும் ஒரு முயற்சி எடுத்திருக்கேன். அது நல்லபடி போதா கெட்டபடியாக போதோ, பட் இது தொடரும். இதுக்கு முன்னாடி உள்ள சேனலை விட்ட மாதிரிலாம் இனி இப்போ விடுற மாதிரி ஐடியா கிடையாது. இது கம்பல்சரி நீ டெய்லியும் ரெகுலராக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 60 செகண்டோ 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ 1 ஹவரோ எவ்வளோ தூரம் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ரெக்கார்ட் பண்ணி நீ போடுறதா தான் பிளான். நீங்கள் பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டாலும் சரி முறைச்சாலும் சரி முறைக்காட்டாலும் சரி பார்த்தாலும் சரி பார்க்காம போனாலும் சரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணணும்டா ப்ரோ நண்பா. நம்ம ட்ரை பண்ணணும் நண்பா, அதில் எல்லாமே எடுக்க முடியும். ஸோ நீங்கள் எடுக்கணும்னு இன்கம் நினைக்காங்க, ஏதாட்டும் ஒன்று முயற்சி பண்ணாதுன்னா அதில் நம்ம எப்படி வெற்றி அடைய முடியும்னு ஒரு குறிக்கோளில் ஓட முடியும். இதுக்கு முன்னாடி சும்மா ட்ரை பண்ணேன், இப்போ கொஞ்சம் சீரியஸாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்கேன். உடனே கமெண்டில் தட்டிடுறாங்க ஆம்புலன்ஸ் இருக்குது, அது இருக்குது. ட்ரை தான், முயற்சி, அது என்ன சொல்ல, முயற்சி பண்ணுவோம். அது வெற்றியாக தோல்வியாங்கிறத நான் பின்னாடி பார்த்துக்கிறேன். யாரும் என்னென்னவோ ட்ரை பண்ணுறாங்கன்னா சேனல் ஓப்பன் பண்ணல, ஏதோ நமக்கு அதை பற்றி தெரியும் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு எல்லோரும் கேட்குற மாதிரியும் எல்லோரும் அன்பாக கெஞ்சுற மாதிரியும் சப்போர்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்படி போட்டால் தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வருமா, நீங்கள் அதை பார்த்து என் வீடியோவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ண முடியுமா, லைக் பண்ண முடியுமா. நீங்கள் பார்க்குற வியூஸு கூட எனக்கு மேட்ரே இல்லைங்க. ஏன்னா அதில் நான் பேமெண்ட்டுக்காண்டி இதை நான் வைக்கலை. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறது என்ன, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சேனல் நான் இந்த 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 வெப்சைட், இந்த சமூக வலைத்தளத்தில் வந்து நான் பேமெண்ட்டுக்காண்டி வைக்கலை. பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, அப்படியே ஒரு மாதிரி போர் அடிச்சுட்டு போகுது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஏதோ ஒன்று, இந்த செடியும் மரத்தையும் கொடியும் ரோட்டையும் மனுஷன் விலங்கையும் பார்த்த மாதிரி தான் இருக்குது. யார்கிட்டையும் பேச ஆள் இல்லை. சரி, நம்ம என்ன பேச, நம்ம பேசுகிறது யார்கிட்ட, எப்படி சொல்ல, இப்போ நான் பேசுனேன்னா அதை திருப்பி பேசுகிறதுக்கு ஆள் வேணும்ல. அதுக்கு தான் சரி யூடியூப்பில் நம்ம பேசுனா அதை திருப்பி நீங்கள் பேசுகிறீங்கல்ல, அதனால் சார் ரைட்டு பேசுவோம் அப்படின்ட்டு தான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி நான் பேச போகிறேன். இனிமேல் நமக்கு இந்த சிவகார்த்தியன் சார் மாதிரியா பாலாஜி அந்த மாதிரிலாம் பேச தெரியாது. ஏதோ இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் பேசுறதுக்கு. இதுக்கு முன்னாடிலாம் யூடியூப் சேனல் வைக்கும்போது ஏதாவது பாட்டை போட்டு மொக்கை போட்டுட்டு இருப்பேன். இப்போவும் மொக்கை தான் போட போகிறேன், ஆனால் பேசி மொக்கை போட போகிறேன். அது நல்லதோ கெட்டதோ கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே அடுத்தது நிறைய பேருக்கு வியூஸ் பார்க்குறக்கு யூடியூப் வந்து அப்லோட் பண்ணிடுமாமா ஆட்டோமேட்டிக்காக. அதனால் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா. இன்னும் நிறைய பேசலாம், என்னோடய லைஃப் ஸ்டோரி, ட்ராவல் ஸ்டோரி, ஊர் ஸ்டோரி, ஊர் சுற்றின ஸ்டோரி, திருட்டு ஸ்டோரி, மொல்லமாரி ஸ்டோரி, அடி வாங்கின ஸ்டோரி, ஜெயிக் ஸ்டோரி, ஊர்பட்ட ஸ்டோரி பேசலாம். பேசுறதுக்கு ஊர்பட்ட கதை இருக்குது, சொல்லிக்கிட்டே இருக்கேன். பிடிச்சா பாருங்கள், பிடிக்காட்டாலும் பாருங்கள். ஏதோ பார்த்து இந்த டிரைவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விட்டால் நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இதெல்லாம் ரொம்ப சின்ன ஆசையாக இருக்குது. நமக்குலாம் ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் இதெல்லாம் ஆள் நம்மளை பார்ப்பாங்களா, ஃபாலோ பண்ணுவாங்களா. நான் என்னோடய பெரிய கனவு நமக்குலாம் 10 சப்ஸ்கிரைபர் வந்தால் எப்படா வந்தாங்கிற மாதிரி தான் அப்படி ஒரு ஏக்கம். அதனால தான்
ஃபஸ்ட்டு டிரைவர் நாங்கள் எங்களை மாதிரி உள்ள தமிழ்நாட்டில் உள்ள டிரைவர் இல்லை, இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டில் உள்ள டிரைவரும் பொறுத்த வரைக்கும் பேசுகிறதுக்கு ஆள் இல்லாமல் தான் சுற்றிட்டுருக்கோம். டிரைவரை பொறுத்த வரைக்கும் வண்டியை ஓட்டணுமா நிப்பாட்டணுமா, வண்டியை ஓட்டணுமா நிப்பாட்டணுமா, வீட்டுக்கு போகணுமா வந்தோமா ஓட்டணுமா, இதுதான். இது கடையில் எங்களுக்கு என்ன பேச்சு இருக்குது? வண்டியில் கேட்குற பாட்டும் ரோட்டில் பார்க்குறாங்க அங்கே பார்க்குற சின்ன சின்ன சம்பவம் தான் எங்களுக்கு எல்லாமே, வேறு ஒன்றும் கிடையாது. அதனால தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சேனல் எல்லோரும் முதல்ல சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே கொஞ்சம் ரெயினாக இருக்குது, மிச்சம் ரெக்கார்டை பிறவு போடட்டா ஓட்ட ரெக்கார்டை. இங்கே சரியான ரெயினாக இருக்குது, நான் வண்டியை பார்த்து ஓட்டணும். அதனால் மறுபடியும் நாளைக்கு ட்ரை பண்ணுவோம். வணக்கம், நான் உங்கள் டிரைவர் மட்டும். நேற்று கொஞ்சம் மழை பெஞ்சனால நிறைய விஷயம் பேச முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு நேற்று ரெக்கார்ட் பண்ணுறதுனால அப்படியே வாயெல்லாம் உதறுது, அள்ளுது. என்னடா பேச ஏதுடா பேச எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஆமாம், அப்போ தான் நான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து யூடியூப்பில் கண்டென்ட் பார்த்தேன். என்ன அருமையாக பேசுகிறானுங்க ஒவ்வொருத்தனும். எங்கே இருந்துடா அதெல்லாம் கற்றுக்குறீங்க நீங்கள்? சரின்னா வளவளான்னு பேசிட்டு போகிறானுங்க. நம்ம நார்மலாக வளவளான்னு பேசுவாங்க. ஆனால் இது நிறைய பேர் பார்க்காங்களே, நம்ம எப்படி பேசினா தப்பாயிருமோ, அப்படி பேசினா தப்பாயிருமோ, கரெக்டாக பேசணுமோ, இல்லை கண்டென்ட் அப்படி போடணுமோ இப்படி போடணுமோ, நிறைய கன்ஃபியூஷன். ஆமாம், அதனால தான் நேற்று கொஞ்சம் பேச முடியல. அப்படியே திக்கி திணறி இருப்பேன், ஒரு மாதிரி பராண்டி இருப்பேன், உருண்டு இருப்பேன். இன்றைக்கி ஓரளவு பார்த்துருக்கேன், இதான் பேசணும் அப்படிங்கிறது ஓரளவு தெரிஞ்சிருக்கு. என்ன சொல்ல, இப்போ நம்ம மாதிரி பசங்க நான் மேபி என்னையே சொல்கிறேன்னா எதுக்கு அடுத்தவங்களை வச்சு பேசணும்? இங்கே அடி வெட்டு குத்து எல்லாம் எனக்கு தானே நடந்திருக்கு. எல்லாதான் அதை தானே ஸ்டோரியாக எடுக்காங்க. அதனால் நான் என்னையை வச்சே பேசுகிறேன்னே, வேறு யாரை வச்சு நான் பேசணும்? வேறு யாரை வச்சு பேசியுமே அவங்க வாழ்க்கையில் நான் போகிறதுக்கு நமக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாதுல்ல. ஏன்னா அவங்க வாழ்க்கை எப்படி மாறும் எப்படி இருக்குங்கிறது அவங்களுக்கு மட்டும் தானே தெரியும், அது நமக்கு தெரியாது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்றைக்குமே நான் ஒன்று நல்லா சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே ஒரு தப்பு நடக்குன்னா அதுக்கு நாம தான் காரணம். என் வாழ்க்கையில் ஒரு தப்பு நடக்குன்னா அதுக்கு நான் மட்டும்தான் காரணம். ஏன்னா நான் தப்பு பண்ண போய் தான் அது என்னை போட்டு ரிவெஞ்ச் எடுக்கும், ரிவோல்ட் எடுக்கும், என்னை திருப்பி அதை அடிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே நிறையா தப்பு நடக்கிறதுக்கு காரணமே என்ன, ஏன் தப்பு நடக்குன்னு கூட இப்போ நிறைய பேர் தெரியாத அளவுக்கு தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம். பக்கத்து வீட்டுக்காரன் அது வாங்கிட்டான், எய்த்து வீட்டுக்காரன் இது வாங்கிட்டான், அவன் நல்லா இருக்கான் இவன் நல்லா இருக்காங்கிறது நம்ம ஏன் நல்லா இல்லைங்கிறது எவனுமே நம்ம யாருமே இப்போ யோசிக்க மாட்டோம். அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையே. இப்போ இருக்கிற இதெல்லாம் நீங்கள் ஏன்டா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டேங்கல. என்னடா பேச, யார்கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொல்ல, நம்ம எப்படி அதுலேருந்து வெளியே வர, நம்மளை யார் புரிஞ்சுக்கிடுவா, நம்ம என்ன சொல்ல வரங்கிற கேட்கற கூட இங்கே ஆள் இல்லைங்கும் போது என்ன போய் பேச? தனியாக செவுத்தை பார்த்து போனோம்னா பைத்தியம் காணுங்க. உடனே அவன் பையன் சரியில்லை, ஆள் சரியில்லை, அவன் கண்ணு கருப்பாயிட்டு, அவன் மூஞ்சி பழைய மாதிரி இல்லை, அவன் சிரிக்காமல் இருக்கான், அவனை நல்லா ஹாஸ்பிட்டலில் போய் வச்சு பாருன்னு தான் சொல்கிறானுங்களே தவிர இங்கே உள்ளவனுங்க அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, பர்சனலாக அவனை கூட்டு போய் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அவனும் பழைய மாதிரி இல்லை, ஏதோ பெரிய விஷயத்தில் அவன் லாக் ஆகிருக்கான், என்னன்னு கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு யாராட்டி இங்கே சொல்கிறது ஒருத்தன் கிடையாது, நானே கிடையாது. ஏன்டா டே, எத்தனை பேரை நம்மளே பார்த்துட்டு இருக்கோம், நம்மளால் சொல்ல முடியுமா? 100ல் ஒருத்தன் சொல்லுவான். நிறைய பேர் அப்படி தான் வெளியே இப்போ எல்லாருமே பொய்யா நடிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல. இங்கே சிரிக்கணும்னா கூட துட்டு கொடுத்தாதான் இப்போ நிறைய பேர் சிரிக்கிற மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க. இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்த கதையை தான் சொல்கிறேன். அடுத்தவங்க கதையை வச்சு நான் பேச விரும்பலை. நான் அது கூட நாளைக்கு சென்சார் ஆகிரும்ல. சந்தோஷம்னா என்னன்னே தெரியாத வாழ்க்கையில் அது எப்படி சொல்ல, வயசை ஜாலி பண்ணி வாழ வேண்டிய வயசில் வாழ்க்கையை நான் தொடங்கிட்டேன். குடும்ப சூழ்நிலை தான் கஷ்டம். நம்ம அவ்வளோ பெரிய படித்த பையன்லாம் இல்லைங்க. நான் எழுதுனா தமிழை என்னாலே திருப்பி வாசிக்கிறேன்னா எனக்கே வாசிக்க தெரியாது. என் எழுத்து அப்படி இருக்கும். நான் போட்டிருக்குது ஆனாவா ஓனாவான்னு என் தமிழ் டீச்சரை தான் பாராட்டேன். நான் எழுதுனதையும் வச்சு எழுதி அதை ரைட்டும் போட்டு என்னை பாஸ் ஆகி விட்டாங்கல்ல, அவங்கள தான் ஃபஸ்ட்டு காலில் கும்பிட்டு விடணும். ஆமாம், வாழ்க்கையில் நிறைய விஷயம் பேசணுங்க. நான் ஒருத்தங்கிட்ட என்னோட கேரக்டர் இப்போ நான் வந்து ஒரு செல்ஃபிஷ்னால் ஒரு சில இதில் நான் செல்ஃபிஷாகவே சுற்றிட்டேன். இப்போ அதை திருத்திக்க பார்க்கேன், பட் திருந்துட்டேன். நான் திருந்துட்டேங்கிறத 4 பேர்கிட்ட போய் சொன்னேன். இப்போ யாருமே நம்ப முடியாத அளவுக்கு அப்படியே ஒதுக்கிட்டாங்க. அதனால் தனிமையாக்கப்பட்டேன். நிறைய பேர் இங்கே தனிமையாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த டயத்தில் நம்ம பசங்க இருக்காங்க, நம்ம இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து பண்ண நம்ம சின்ன சின்ன தப்பு தான். அது கடைசியில் யாராட்டும் ஒருத்தங்க பக்கம் வந்து நிற்கும் பார்த்துருக்கீங்களா? கடைசியில் அவங்க பக்கம் வந்து நின்று அவங்க மட்டும் தனிமையாக அவங்க பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தனிமையாகிட்டேன்.
அப்படி தான் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சுங்க. நான் தான் சொல்கிறேன், அடுத்தவங்க அதே அடுத்தவனை பற்றி பேசி இங்கே இந்த ஊரில் கோவில் கூட இங்கே அப்படிலாம் இல்லைங்க. இங்கே நிறைய பேர் என்னை மாதிரி இருக்காங்க. ஆனால் யார்கிட்ட சொல்ல எப்படி புலம்ப, என்ன புலம்ப, எது புலம்புன்னு தெரியாமல் தான் நிறைய பேர் இருந்துகிட்ருக்காங்க. வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. நிறையா கஷ்டம், ஊர்பட்ட கஷ்டம், நிறைய விஷயத்த நான் இப்போ சொல்லாமல் விட்டுட்டேன். அதெல்லாம் சொன்னோம்னா அப்புறம் சென்சாரில் போட்டு நம்மளை போட்டு நமக்கே ரிப்பீட் அது என்ன பேப்பர் ஐடி அந்த ஐடி இந்த ஐடி கமெண்ட் போட்டு கொண்டுருவானுங்க. அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டம்தான். அன்றைக்கி சொன்னோம்ல, எங்கள் 10th மிஸ் மட்டும் அன்றைக்கி நம்ம மட்டும் பாஸ் ஆகிக்கலன்னா பாஸே இருக்க மாட்டேன். அந்த மாதிரி ஆள் எல்லாம் முடிஞ்சு போய் வாழ்க்கையில் அடுத்து என்னடான்னு பண்ணும்போது தான் வாழ்க்கையே தெரிஞ்சுது. இனிமேல் தானடா உனக்கு வாழ்க்கையே இருக்குது, பள்ளிக்கூடத்துட்டு வெளியே போனாலே எங்கள் தமிழ் டீச்சர் சொல்லும், சாரி எங்கள் இங்கிலீஷ் மிஸ் ரமா மிஸ், அவங்க சொன்ன மாதிரியே தான் வாழ்க்கை இருந்துச்சு. பள்ளிக்கூடம் படிக்கிற வரைக்கும் வாழ்க்கை ஜாலியாக சுற்றிட்டு ஜாலியாக இருந்தோம். இப்போ கொஞ்சம் பெரிய பையன் ஆகிட்டோம், 10th முடிச்சோன்னா என்னடா அடுத்து என்னங்கிற ஒரு கேள்வி எல்லார் வாழ்க்கையில் வர மாதிரி என் வாழ்க்கையிலையும் வந்துச்சு. அது நார்மலாக எல்லாருக்கும் பசங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு 10 வயசில் வந்துடும், சில பேருக்கு 17 வயசுலேயே வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், அந்த மாதிரி வந்து எல்லாம் போய் வாழ்க்கை போய் வீணாக போய் ஒரு மாதிரி போயிட்டு இருந்தோம். இப்போவே இந்த சேனல் வச்ச காரணமே நிறையா இதான், சம்மந்தம் இல்லாமல்லாம் இல்லைங்க, ஒரு சம்மந்தமாக வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் என்னால் எதுவுமே முடியாது, உன்னால் எதுவுமே சாதிக்க முடியாது, நீ வேஸ்ட்ரா அப்படின்னு சொன்னவங்களுக்காண்டி தான் இப்போ இந்த சேனல். ஏன்னா அவங்கள எப்படி செருப்பகல்ட்டி அடித்து அவங்கள எப்படி ரிவல்ட் எடுத்து என்ன பண்ணணுங்கிறது தெரில. ஆனால் நமக்கு படிக்கலை, ஏதோ நமக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு நம்ம ஏதாட்டு பண்ணலாம்ல. பணம் இருந்தால் தான் இங்கே எல்லாரையுமே பழி வாங்க முடியுமா? பழி வாங்குறது கூட இங்கே பணம் தான் முன்னாடி ஒரு இதாக இருக்கும்னா இங்கே பாதி பேரால் ஒரு நாளைக்கு கூட வாழ முடியாது. அப்படி தான் இப்போ இருக்கிற எங்கள் சூழ்நிலை, சந்தர்ப்பம் எல்லாம் நம்மளை வந்து கொண்டு போய்கிட்டு இருக்குல்ல. வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் போங்கிற மாதிரி நம்மளே அதை முடிவு பண்ணிக்கிட்டோம். கஷ்டப்பட்டால் நம்ம கடைசி வரைக்கும் கஷ்டம்தான் படணும். பணக்காரன் மட்டும்தான் இங்கே கடைசி வரைக்கும் வாழணும். நம்மளாலாம் முடியாது, நம்மளாலாம் நமக்குலாம் ஒன்றுனா யார் கேட்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டை நம்மளே செட் பண்ணிட்டு வாழ்றோம்ல. இங்கே நிறைய பேர் நம்ம கஷ்டப்படுற விஷயத்தை வெளியே சொன்னால் கூட அதை வச்சு நம்மளை கேவலப்படுத்துவாங்களோ அப்படிங்கிற மைண்ட் தாட்டில் அதை கூட சொல்கிறேன். வெளியே யோசிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னைய மாதிரி. இங்கே ஒருத்தன் நான் ஃப்ரெண்டாக சரி ஃபேமிலியாக இருந்தாலும் சரி அவங்கள வந்து மதித்து உட்கார வச்சு மச்சான் எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வாய் திறந்து என்ன மச்சான் ப்ராப்ளம் அப்படின்னு கேளுங்க. டேய் எனக்கே 1008 ப்ராப்ளம் இருக்குடா, இல்லை நான் எங்கே வந்துடா உன் கஷ்டத்தை கேட்க அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுறேன். அவனால் தாங்க முடியலங்க போய் தான் யார்கிட்ட சொல்லணும்னு தெரியாமல் யாரையோ தேடுறான் சொல்கிறதுக்கு. ஏதாட்டி சொல்லி நம்ம மனசுலேருந்து அந்த பாரத்தை எடுத்து வெளியே தூக்கி தூர எரிஞ்சிருவோம், ஃப்ரீயாக இருக்கலாம், நம்ம மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் யார்கிட்ட ஒருத்தங்கிட்ட அதை சொல்லி வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் இப்போ அங்கே அந்த சொல்கிற இடத்துல நம்ம ஒருத்தங்களை டிசைட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொல்ல எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியாமல் நம்ம ஆரம்பிப்போம். அப்போ அவங்க நம்மளை அவாய்ட் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை, கேலி பண்ணி கிண்டல் பண்ணி அசிங்கப்படுத்தி கூட கொஞ்சம் நம்மளை ப்ரெஷர் போட்டு நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்கல்ல. அந்த மாதிரி யாரும் அடுத்தவங்களை பண்ணிடுறாங்க. எல்லாருக்கும் இந்த மாதிரி கஷ்டம் நிறைய இருக்குங்க. இங்கே என்ன எங்களுக்கு என்ன விதியா? ஊராக நாங்கள் போய் சுற்றணும், வேலை பார்க்கணும், குடும்பத்தை ஓட்டணும். இங்கே என்ன ஒவ்வொருத்தருக்கு தலையெழுத்தா? ஏன் படைச்ச கடவுளாட எல்லாரையும் சமமாக படைக்க தெரியாதா? இல்லை படைக்க முடியாதா? படைச்சிருக்கலாம். அப்படி படைச்சா எது சந்தோஷம், எது துக்கம், எது கண்ணீர், எது பசி, எது அன்பு,